சின்ன வயசுல நீ இப்படி நடந்து வந்தாலே அப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? சரி அதோட ஆனா என்ன பேசிய நிறைய பேர் சொல்லியதுனா மம்மி இஸ் ஆல்வேஸ் கியூட், சந்தூர் மம்மி இஸ் ஆல்வேஸ் கியூட். நீங்க உங்க மம்மி அழகா இருக்கிறதா நீங்களும் அழகா இருக்கீங்க, நாங்க அழகா இருக்கேன், நீ அழகா இருக்கிய சந்தோஷப்பட வேண்டியதானே. புகழ்ந்தா சந்தோஷப்பட வேண்டியது. சந்தோஷம் தான், அம்மா அழகா இருக்கீங்கன்னா சந்தோஷம் தான். நல்லதா ஏத்துக்கிட வேண்டியதுதான். சரி பின்னாடி கொஞ்சம் பாய்ஸ் எல்லாம் சுத்துச்சு நீங்க கேள்விப்பட்டேன். எந்த பையன் நீ பிரைம்ல இருந்திருக்கீங்க அந்த டைம்ல. அது படிக்க போகும்போது ஒரு பையன் வந்துகிட்டு இருந்தேன், அதுவுமே பயந்துகிட்டு எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்தேன். அப்புறம் எங்க அப்பா ஆளுகளை வச்சு அவனை ஓட ஓட விரட்டி விட்டார். அப்ப அந்த பையன் அதோட அழகா இருந்தா 4 பையன் வரதான் செய்வான். சரியா பையனை தப்பு பண்ண நம்ம சொல்லக்கூடாது. அது வயசு கோளாறுடா, அழகுக்கும் பின்னாடி வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா, அது ஆர்வ கோளாறு, வயசு கோளாறு. சின்ன வயசுல நீ இப்படி நடந்து வந்தாலே அப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? தண்ணி எடுக்க போவேன், வேற எங்க போவேன் தெருவுக்குள்ள, அதனால ஒல்லியா இருந்தேன். இப்ப வீட்டுக்குள்ள துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்கு, அவ்வளவா வேலையே இல்ல, அதனால இப்ப பப்ளி மாஸ் மாதிரி இருக்கேன். வேற என்ன, என் தொப்பைய கண்டு குறை சொல்லுவேன். நானே குறைச்சேன் தொப்பைய கண்டு. ஆமா, தொப்பைய நீ கொஞ்சம் கூட குறைச்சா சொல்லுவாங்களே, அது இயற்கையா வந்தது, நான் என்ன செய்ய முடியும்? நானா வழிய வந்து வாங்கிக்கிட்டேன். சொல்லுவாரு சரியா, உசுப்பேத்துறவங்கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.